ஷலோம் பிரியமானவர்களே, இன்று நாம் வேதாகமத்தில் உள்ள மிகவும் அதிர்ச்சிகரமான அதே சமயம் மிக ஆழமான ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் நல்ல நோக்கத்தோடு தேவனுடைய பிழையை தொட்டான். ஆனால் அந்த நொடியே அவன் உயிரிழந்தான். அவன் செய்த தப்பு என்ன? அவன் பெயர் உஸ்ஸா. எபிரேய மொழியில் இதற்கு பலம் என்று பொருள். தேவனுக்கு மிகவும் அருகில் இருந்த மனிதன் தேவனுடைய பேழையை தொட்ட நொடியே விழுந்தான். தன் சொந்த பலத்தால் பரிசுத்தமானதை தாங்க முயன்ற அந்த நொடி அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. பழகிப்போன புனிதம் எப்படி பெரிய ஆபத்தாக மாறுகிறது என்பதை இன்று நாம் ஒன்றாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். தாவீது ராஜா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர முடிவு செய்தார். ஆனால் இங்கே ஒரு பெரிய தவறு நடந்தது. அவர்கள் பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி வந்தார்கள். வழியில் மாடுகள் மிரண்டன. பெட்டி சாயத் தொடங்கியது. அப்போது பக்கத்தில் இருந்த உஸ்ஸா பெட்டி விழுந்துவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் கையை நீட்டி அதை தொட்டார். அந்த நொடியே தேவன் அவரை தண்டித்தார். உஸ்ஸா அங்கேயே மரித்தார். நோக்கம் நல்லதுதான், ஆனால் முடிவு ஏன் மரணமாக அமைந்தது? காரணம் ஒன்று, முறையை மாற்றிய தாவீது. தவறு உஸ்ஸாவிடம் மட்டும் தொடங்கவில்லை, அது தாவீது ராஜாவினிடமே தொடங்கியது. சங்கீதம் 119:54 தாவீது தேவனுடைய கட்டளைகளை பாடல்கள் என்று அழைத்தார். இது பக்தியாக தோன்றினாலும் புனிதமான சட்டங்களை வெறும் இசை பாடலாக மாற்றியதன் மூலம் அதன் தீவிரத்தை அவர் குறைத்து மதிப்பிட்டார். புனிதமான சட்டங்களை சாதாரணமாக கருதியதால் பெட்டியை லேவியர்கள் தோளில் சுமக்க வேண்டும் என்ற மிக எளிய கட்டளையை தேவன் தாவீதை மறக்கச் செய்தார். இதன் விளைவாகவே மாட்டு வண்டி என்ற தவறான யோசனை உருவானது. இதன் விளைவாகவே பெட்டியை லேவியர்கள் தோளில் சுமக்க வேண்டும் என்ற எளிய கட்டளை தாவீதுக்கு மறந்து போனது. பெலிஸ்தியர்கள் செய்ததைப் போல மாட்டு வண்டியில் பேழையை ஏற்றியது முதல் தவறு. பாடம்: தேவனுடைய காரியங்களை செய்யும்போது நம்முடைய வசதியை விட அவருடைய கட்டளைக்கே முக்கியத்துவம் தர வேண்டும். தாவீது வேதத்தை பாடலாக பார்த்தார். உஸ்ஸா பெட்டியை பொருளாக பார்த்தார். புனிதமான விஷயங்கள் பழகிப்போய் சாதாரணமாக மாறும்போது அங்கே ஆபத்து தொடங்குகிறது. காரணம் 2, தேவனுக்கு மனித உதவி தேவையில்லை. உஸ்ஸா நினைத்தது, பெட்டி விழுந்துவிடும், நான் அதை காப்பாற்ற வேண்டும். ஆனால் தல்முத் ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்கிறது. பேழை தன்னை சுமப்பவர்களையே சுமக்கிறது. மாடுகள் மிரண்டபோது பேழை கீழே விழத் தொடங்கியது போல தெரிந்ததே தவிர உண்மையில் அது விழவில்லை. யூத பாரம்பரியத்தின்படி அந்த பேழை ஒரு அற்புதமான காரியத்தை செய்தது. அது தன்னைத்தானே அந்தரத்தில் நிலைநிறுத்திக் கொண்டது. ஆனால் உஸ்ஸா தன் ஆவிக்குரிய கண்களால் அந்த அற்புதத்தை காண்பதற்கு பதிலாக தன் ஊன கண்களால் சூழ்நிலையை மட்டும் பார்த்தார். பாடம்: யோர்தான் நதியை நிறுத்திய தேவனுக்கு ஒரு மாட்டு வண்டியை கட்டுப்படுத்த தெரியாதா? நாம் அவருக்கு உதவுகிறவர்கள் அல்ல, அவர்தான் நமக்கு உதவுகிறவர். காரணம் 3, பழகிப்போன அலட்சியம். இதுதான் மிக முக்கியமான காரணம். உஸ்ஸாவின் தந்தை அபினதாப் வீட்டில் அந்த பேழை 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்தது. யோசித்துப் பாருங்கள். தினமும் காலையில் எழுந்தால் அந்த பேழை அங்கேயே இருக்கிறது. 20 வருடங்களாக அதை பார்த்து பார்த்து அது உஸ்ஸாவுக்கு தேவனுடைய பிரசன்னம் என்பதிலிருந்து மாறி வீட்டில் இருக்கும் ஒரு சாதாரண பெட்டி என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அந்த பயபக்தி மங்கிவிட்டது. அதனால்தான் எபிரேய சட்டம் யாரும் பேழையை தொடக்கூடாது என்று எச்சரித்திருந்தும் உஸ்ஸா பயமில்லாமல் கையை நீட்டினார். பாடம்: புனிதம் என்பது பழகிப் போகும்போது அங்கே பயபக்திக்கு பதிலாக அலட்சியம் வந்துவிடுகிறது. பல்லாண்டு காலமாக நாம் விசுவாசிகளாக இருப்பதனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு பழகிப்போன ஒரு நபராக மாறிவிட்டாரா? நம் நாவுகளில் வார்த்தைகள் சரளமாக வருகின்றன. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அந்த தெய்வீக நடுக்கம் நம் உள்ளத்தில் எங்கே? நம்முடைய ஜெபம் உயிரோட்டமுள்ள உறவா
அல்லது கடமைக்காகச் செய்யும் வெறும் சடங்கா? நினைவில் கொள்வோம், பரிசுத்தமான காரியங்கள் எப்போது நமக்கு சாதாரணமாக தோன்றுகிறதோ அப்போதே நம் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. உஸ்ஸாவை வீழ்த்தியது அந்த பழகிப்போன அலட்சியம்தான். இன்று நம் பயபக்தியை மீண்டும் மீட்டெடுப்போம். முடிவுரை: முறையை மதியுங்கள். தேவன் சொன்ன வழியில் மட்டுமே அவரை தேடுங்கள். வசதிக்காக வழிகளை மாற்றாதீர்கள். மீண்டும் நடுங்குங்கள். ஆரம்பத்திலிருந்த அந்த பயபக்தியை மீண்டும் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு ஜபமும், ஒவ்வொரு ஆராதனையும் முதல் முறையைப் போல புனிதமாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, உஸ்ஸாவின் கதை நமக்கு தருவது பயத்தை அல்ல, பணிவை. தேவன் நம்முடைய திறமையை விட நம்முடைய இருதயத்தின் பயபக்தியையே எதிர்பார்க்கிறார். இந்த வீடியோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்விற்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற ஆழமான வேதாகம படிப்புகளை தொடர்ந்து பெற லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். ஷலோம்.